குழிகளில் ஒரு பிரேதத்தை எடுக்காத, ஒருத்தன் செத்தா பின்னாடியே இன்னொருத்தன் சாவான், இப்படி அடுக்கடுக்கா வரும். இப்படி சில துஷ்ட காரியங்களுக்கெல்லாம் வகுத்து வச்சதெல்லாம் அதையும் மீறி நடந்து விட்டால் அதற்கு சில பழி கொடுக்க வேண்டும். தெய்வ வழிபாடு என்பதே ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் வச்சிருக்காங்க. நம்புறவர்களுக்கு நடராஜா, நம்பாதவர்களுக்கு யமராஜான்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த இடத்துல நின்று அந்த ரூபத்துல நின்று பார்த்தா அந்த துஷ்ட தேவதை எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலையில அங்க இருக்குங்கிறது அப்ப தெரியும். கிரகங்களை வச்சு அதை சொல்றாங்க. கிரகங்களின் குணம்தான் மனிதருடைய குணம். வணக்கம். ஸ்ரீ வாராகி டிவி அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். நம் முன்னோர்கள் வகுத்து வந்த பாதையில இந்த எல்ல தெய்வத்தைன்னு குறிப்பிட்டு நம்ம பார்க்க போனா அதற்கு அதனுடைய உருவங்களே மாறுபட்ட நிலையில இருக்கும். அது ஏன் அந்த உருவங்களை மாறுபட்ட நிலையில வச்சாங்க? சாந்தமாகவும் இருக்கு, கொடூரமாகவும் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா, நம்மளுடைய நவ கிரகங்கள்லயே நல்ல கிரகம் கெட்ட கிரகம்னு இருக்கு. ஒருத்தவங்களுக்கு நல்ல கிரகங்கள் அவனுடைய சுவாபத்தை நல்ல விதமாக சொன்னோன்னே கேட்டுக்குவான், புரிஞ்சுக்குவான். அவனுக்கு நம்ம அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, அப்படியே உற்று உணர்ந்து போவாங்க. அவங்கெல்லாம் கொடூரமான எண்ணத்தை நோக்கி போக மாட்டாங்க. அந்த எல்ல தேவதை எப்படி இருக்குன்னா, அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா சாந்தமா இருக்கும். அம்மன் அப்படி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இப்ப முனீஸ்வரன், வால்முனீஸ்வரன் அப்படி ஒரு துஷ்ட தேவதைகளை வைக்கிறாங்கன்னா, அப்ப ராவு காலம், யமகண்டம், குளிகன் இப்படி ஒரு 24 மணி நேரத்துல சில நேரங்கள் சற்று விரோதமாக இருக்கிறது. யமகண்டத்துல எதுலையும் போய் மாட்டிக்காத, அந்த நேரத்தில் ஒரு காரியம் செஞ்சா நமக்கு வெற்றி அடைய முடியாது, மாட்டிக்குவோம். ராவு காலத்துல புறப்படாத, கை காலெல்லாம் அடிபடும். இப்போ குழிகளில் ஒரு பிரேதத்தை எடுக்காத, ஒருத்தன் செத்தா பின்னாடியே இன்னொருத்தன் சாவான், இப்படி அடுக்கடுக்கா வரும். இப்படி சில துஷ்ட காரியங்களுக்கெல்லாம் வகுத்து வச்சதெல்லாம் அதையும் மீறி நடந்து விட்டால் அதற்கு சில பழி கொடுக்க வேண்டும். ஒரு சனிக்கிழமையில ஒரு பிரேதம் போதுன்னா ஒரு கோழி குஞ்சை எடுத்து கட்டி விட்டுருவாங்க. அதோட காவை அதுக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பிரேதம் எடுத்து செல்லும் போது அது சனிக்கிழமையாக இருந்தால் அதற்கு ஒரு துணை ஒன்று கேட்கும், அதுக்கு பதில் இதை செய்யலான்னு நம்ம முன்னோர்களோட அறிவு அப்படி இருந்தது. அதே நேரத்தில் ஊர் எல்லையில் ஒரு ஆடு மாடுகள்லாம் வளர்ப்பாங்க. சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆடு மாடு மேய்ச்சி தான் அந்த ஊரில் உள்ள மக்கள் வாழ்வாங்க. அவங்களுக்கு கையில் என்ன கிடைக்கும்? பொருளாதாரம் என்றுன்னா அவங்க எதை வளர்க்குறாங்களோ அது அவங்க கையில் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் பாதுகாப்பது யாருன்னு கேட்டா தெய்வம் பாதுகாக்குன்ற ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. தெய்வ வழிபாடு என்பதே ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் வச்சிருக்காங்க. நம்புறவர்களுக்கு நடராஜா, நம்பாதவர்களுக்கு யமராஜான்னு சொல்லுவாங்க. ஆகையினால் பிறப்பு இறப்புக்கும் நடுவில் வாழக்கூடிய வாழ்க்கையில் துஷ்டத்தனமாக இருக்கிறவர்களுக்காக அந்த யமன் கொண்டு போகுவதற்கு முன்னதாக இவர்களை அச்சுறுத்தும் வகையில், இவர்கள் உணரும் வகையில் இந்த துஷ்ட தேவதைகளுக்கு பலி கொடுப்பது ஒரு சாங்கியமாக வைத்திருந்தாங்க. இந்த பலி கொடுக்கின்ற முறையிலையும் பல விதங்கள் உண்டு. அங்க ஒன்று செய்வதற்கு உத்தரவு கேட்பாங்க. அந்த உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் அதை செய்வாங்க. அதுல சிலர் விளையாட்டா கூட கேட்பாங்க. மூஞ்சில தண்ணி அடிச்சா தலையை ஆட்டும், தலையாட்டுனா இவங்க வெட்டிடுறாங்க. இது சும்மா ஒரு பொய்யான நடிப்புன்றாங்க. அது கேட்கும்போதோ பார்க்கும்போது நல்லதான் இருக்கும். நீங்க அந்த இடத்துல நின்று அந்த ரூபத்துல நின்று பார்த்தா அந்த துஷ்ட தேவதை எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலையில அங்க இருக்குங்கிறது அப்ப தெரியும். எதையுமே சொல்வதை விட அதை அனுபவிப்பதும் அதில் உணர்வதிலும் தான் இருக்கு. இப்போ ஜுரம் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா எடுத்து போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்க, ஜுரம் அடிக்குது, கை கால் நடுங்குது, கீழே விழுந்துடுற, அப்ப நல்லா இருந்த மனிதன் தானே, எப்படி ஜுரம் அடிக்குதுன்னு ஒன்று சொல்ற. ஒன்று அந்த நம்மளுடைய 3 வகையான
வாதப்பித்த செலுத்தும நாடிகளில் கூடினாலோ குறைந்தாலோ உடல் பாதிக்கப்படும். அப்ப ஒரு மனிதனுக்கு அகங்காரம் அந்த ஊருக்குள்ள அதிகமா இருக்கு அண்ணா அவனை கட்டுப்படுத்தணுமே. அப்ப அவன் போக்கிலேயே போய் அவனை கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த பூஜை புரஸ்காரங்கள்ல சில மாற்றங்களை வச்சாங்க. ஆனா எப்படிப்பட்டவர்களும் இப்ப ஒரு சாரர் ஆற்றுல மீன் பிடிப்பாங்க, ஒரு சாரர் ஆடு மாடுகளை மேய்ப்பாங்க, ஒரு சாரர் மலையடிவாரத்துல சில மிருகங்களை பாதுகாப்பாங்க. அவர்களுடைய கைகளில் என்ன கிடைக்குமோ அதற்கு ஒரு நாள் வைத்து ஒரு சடங்குகள், ஒரு திருமணம் நடக்குது, இல்லை ஒருவர் புதுசாக ஒரு இதுக்குள்ள வராங்கன்னா அப்போ ஒரு காட்டு பகுதியில் வாழ்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு சடங்கு வச்சிருப்பாங்க. அதே ஒரு கிராமத்துக்குள்ள வரோம், கிராமத்துக்குள்ள வரும்போது இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து வேலைக்கெல்லாம் போகாத இருந்து அந்த தெய்வம் விவசாயத்தை பாதுகாக்கிறதும் நம் உயிர்களை பாதுகாப்பது, நம்ம பொருள்களை பாதுகாப்பதற்காக எல்லையில் இருக்கிற அந்த தெய்வத்துக்காக என்னன்னா நம்ம ஒரு வழிபாட்டை கொண்டு வரோம். அந்த வழிபாட்டை கொண்டு வரத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க, குடும்பம் குடும்பமாக வருவாங்க. அவங்களுக்கு எப்படி அன்னம் போடுறது, சாப்பாடு போடுறது. அப்போ அவரவர்கள் விருப்பத்திற்கு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னா, ஒருத்தவங்க சொல்லுவாங்க சைவ சாப்பாடு போடுங்கன்னுவாங்க. அதை ஒரு சாரர் பின்பற்றினாங்க. ஒரு சாரர் என்ன செஞ்சா அசைவ சாப்பாடு போடுங்கன்னாங்க. அதை ஒரு சாரர் பயன்படுத்தினாங்க. ஆகையினால் சைவம் அசைவம் என்ற ஒரு வார்த்தையும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனோபாவம் குணத்திற்கு ஏற்ப அந்த ஊரின் எல்லைக்கு ஏற்ப அந்த எல்லையில் இருக்கும் தெய்வத்திற்கு ஏற்ப இவைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நடந்து கொண்டுதான் இருந்தது. அது மனிதனா பார்த்து மனிதனை உணரும் காலம் வரும்பொழுதுதான் இவற்றில் நீங்கள் நினைப்பது போல் மாற்றங்கள் வரக்கூடும். ஒரு சாரர்கள் நான் எங்களுக்கு இதை செஞ்சால்தான் நான் உயிரோட வாழ முடியும்னு அவன் வச்சிருக்க நம்பிக்கையை பொறுத்தது. அனுபவ ரீதியா பார்த்தா எங்களுக்கு ஒரு ராகு திசை, சனி புத்தி, ஒரு மாந்தி இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ள அந்த திசா புத்தி நடக்கும்போது இந்த கிரகங்கள் உள்ளே போகிற நேரத்தில் பார்த்தா உங்கள் வீட்டில் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது, கவனமாக இருங்கன்னு முன்னாடியே நோட்டில் எழுதி கொடுத்துருவோம். இல்லை இது மாதிரி நாளில் அவங்க வராங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சூரியன், சில கிரகங்கள் ஆகாத சில நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா உடலுக்கும் உயிருக்கும் பாதிப்பு வரும், அறிவுக்கு அது தொல்லை வரும் என்ற ஒரு நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. ராகுவோட நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, கேதுவோட நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கின்ற ஒரு கிரகம் அதை எங்கெல்லாம் பார்க்குதோ அதில் எந்தெந்த கிரகங்கள்லாம் அகப்படுதோ அந்த கிரகத்தின் மூலமாக அந்த வீட்டில் யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த பாதிப்பை உண்டு பண்ணுவது என்பது ஜோதிட ரீதியான ஒரு அனுபவ உண்மை. அப்படிதான் குலதெய்வத்தோடைய ஒவ்வொரு குணாதிசயங்களும் நாம் மாற்றினா அந்த குடும்பத்தில் நிறைய வேறொரு ஸ்தம்பமும் அசம்பாவிதம் அந்த வாழும் உயிருக்கு நடக்குது. அப்படி அந்த வாழும் உயிருக்கு வராத இருப்பதற்கு தான் உயிருக்கு உயிர் பலி கொடுக்கறது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. சங்கிலி முருகன் இருக்கும், அதாவது பல வகையான தேவதைகள் இருக்கு வச்சிருக்காங்க நம்ம முன்னார்கள். 24 மணி நேரத்தில் எந்த கிரகம் துஷ்ட கிரகமோ அது ஒன்றை ஒன்று சாரும்போது மின்னல் போல பல கொடிய விஷயங்களை செய்யும். அது கிரக ரீதியாக பார்ப்பது. அதே மனித ரீதியாக அவன் உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தும் போது மருத்துவ ரீதியாக பார்க்கிறோம். இந்த ஊர்ல ஒரு மாறி வந்துருச்சு, மழை பெஞ்சு கொட்டுது, அதனால இல்லை சில பேருக்கு முன்னாடியெல்லாம் வயிற்றால போச்சுன்னுவாங்க, இந்த வாந்தி பேதி வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நோயெல்லாம் அந்த காலத்துல வந்தது. இப்போ கொரோனா வந்துச்சு, அதே போலதான் வரும்போது சொல்லவே முடியாது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும். அதுக்கு என்னடா வழி வேற என்னன்னா, இப்போ கொரோனாவுக்கு சட்டம் போட்டு நீ அங்கே போகாத இங்கே போகாத இது செய்யாத அது செய்யாதன்னு ஓரளவு நிர்ணயிச்சு தான் வச்சிருந்தோம். ஆனால் நிர்ணயிச்சதால யார்ட்டையாவது சொல்லிட்டு போனாங்களா? அள்ளி கொண்டு போய் தான் கோச்சிக்கிட்டு தான் இருந்தோம். அதே போல் அந்த காலத்து மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மழை தண்ணி இல்லாமலால மக்கள் மாண்டு போவதும், வாந்தி பேதி வருவதனால் மக்களுக்கு உடல் பாதிக்கப்படுவதும், அப்படிப்பட்ட நிலையில ஏதோ ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு நம்பிக்கையை வச்சு ஒரு எல்லையில ஒரு இடத்துல ஒரு கல்லை நட்டு அது மேல அந்த நம்பிக்கையை வச்சு இந்த இருக்கிற வரை நம்ம ஊருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப பாருங்க, ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த
கிரக பாதிப்புக்காக இந்த ஊர் போங்க, சனி பகவானா இந்த இடத்துக்கு போவாங்க, ராகு பகவானா இந்த இடத்துக்கு போங்கன்னா கிரகங்களை வச்சு அதை சொல்றாங்க. கிரகங்களின் குணம்தான் மனிதருடைய குணம். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுடைய குணத்தின் மூலமாக தான் நம்மளுடைய பயணப்பாதை சென்று கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பயணப்பாதையில் நீங்கள் எதை உணர்கிறீர்களோ, எதை நீங்க உணர்ந்து சரி என்று நினைக்கிறீர்களோ, அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை திறம்பட நடத்தி செல்வது உங்களுடைய கடமை. ஆகையினால் இந்த ஸ்ரீ வாராகி டிவியின் மூலமாக அன்பு நேயர்களுக்கு அறிவான பாதையில் சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கோம். இதில் இருப்பதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களை சார்ந்தது, உங்களுடைய அனுபவத்தை சார்ந்தது, உங்களுடைய உணர்வை சார்ந்தது. ஆகையினால் எது உங்களுக்கு உயர்வை தருமோ அதை ஏற்று அதன்படி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.